எல்லோருக்கும் வணக்கம். இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலுக்கு வரீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நான் எழுதிய ஒரு சின்ன கதை, ஒரு அழகான குடும்ப சித்திரம் தான். அந்த குடும்ப சித்திரங்கள் தானே, குடும்பத்துக்குள்ளே தானே நம்ம சுழன்று வருகின்றோம். அதனால் அந்த குடும்பத்தில் நடக்கிற ஒரு சின்ன சம்பவங்கள், அழகான சம்பவங்கள். பத்மினி, அவளுக்கு ஒரே மகன் ரத்தன். சின்ன வயசுலேயே பத்மினியோட கணவர் உடம்பு சரியில்லாமல் இறந்து போய்ட்றார். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பையனை வளர்க்குறா. நல்லா படித்து நல்ல நிலைமைக்கு வந்திருக்கான். கல்யாண வயசாகுது. வந்தனாங்கிறவளை பொண்ணு பார்க்க போகிறாங்க. அந்த வந்தனா கொள்ளை அழகுனா கொள்ளை அழகு. அந்த அழகில் ரத்தன் மயங்கி போயிட்டான்னு தான் சொல்லணும். ஆனால் அவள் அழகு மட்டும் இல்லை, குணத்துலேயும் சிறந்தவன்ட்டு அவகிட்ட பேசின போதும், அவளுடைய நடை உடை பாவனை இதெல்லாம் பார்த்தபோது அவனுக்கு ரத்தனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பத்மினிக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இவங்க தயக்கம் இல்லாமல் உடனே எனக்கு வந்தனாவை பிடிச்சிருது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் வந்தனாவோட அம்மாவுக்கு தான் கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. இவங்க கிளம்பி போனதுக்கு அப்புறமா வந்தனாக்கிட்டேயும் அவள் அப்பாக்கிட்டேயும் பேசுகிறா அவள் அம்மா. இது மாதிரி ரத்தன் ஒரே பிள்ளை அவங்க வீட்டில். அவங்க அப்பாவும் சின்ன வயசுலேயே போயிடுறாரு. அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கா. அவன் அம்மா பையனாக தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவங்க அம்மா பத்மினி அம்மா ரொம்பவே பொசசிவாக இருப்பாங்க. அதனால் நம்ம பொண்ணு அங்கே போனாக்கா அவகிட்ட எப்படியாவது ஒரு குறையை கண்டுபிடிச்சி இது அது அது இதுன்னு எதையாவது சொல்லி அவளை நிம்மதியாக வாழ விட மாட்டா. அதனால் எனக்கு இந்த வரன் சரிப்பட்டு வரும்னு தோணலை, வேறு வரன் பார்க்கலாம் அப்படின்ற. இதை கேட்டுருந்த வந்தனா சொல்கிறா, சான்ஸே இல்லைம்மா, என்னம்மா சொல்கிற நீ? எனக்கு அந்த பத்மினி ஆண்டியை ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவங்க பேசின விதம் எத்தனை அன்பாக பேசினா தெரியுமா? நான் கூட தான் உங்களுக்கு ஒரே பொண்ணு, அப்போது உங்களையும் அதே மாதிரி சொல்லலாமா? நீங்களும் தானே இப்போ பொசசிவாக இருப்பீங்க, இது என்ன பேச்சு அப்படின்னு கேட்குறான். வாயை மூடி, அவளையும் நம்மளையும் இது மாதிரி கம்பேர் பண்ணுற, என்ன பைத்தியமா நீ அப்படின்னு கேட்குறான். ஆமாம்மா, பின்னென்ன, ஏதோ பையனை பாருன்னா நீ பையனோட அம்மாவை பார்த்துன்னு இருக்க அப்படிங்கிற அவ அம்மா. அதுக்கு வந்தனா சொல்கிறான், நான் முடிவு பண்ணிட்டேன், எனக்கு ரத்தனையும் பிடிச்சிருக்கு, பத்மினி ஆண்டியும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக சொல்கிறா. அவள் அப்பாவும் இதுக்கு ஆமோதிக்கிறார். அதனால் ரொம்பவே சிறப்பாக ரத்தன் வந்தனா கல்யாணம் நடந்தேறது. மறுநாள் பத்மினி வீட்டில் காத்தாலே எழுந்து வர வந்தனா. இப்போ பத்மினி சொல்கிறேன், என்ன எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் எழுந்து வந்த? இந்த கல்யாணம் ஆகி முதல் மாதம் அவ்வளோ அற்புதமானது, அவ்வளோ அழகாக சந்தோஷமாக இருக்கணும். நீ வீட்டு வேலை இது அதுன்னு அதை பற்றிலாம் கவலையே படாத, அதுக்கெல்லாம் நான் இருக்கேன். நீயும் ரத்தனும் சந்தோஷமாக லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், அதுதான் முக்கியம், புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறா. இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஹனிமூன் பேக்கேஜ் ஆர்டர் பண்ணியிருந்தேனே, அது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்குறேன். ஐயோ சூப்பர்வா ஆண்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றா. சரி, நீ போய் பல் தேய்ச்சிட்டு வா, நான் காஃபியோட வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறா. போயிட்டு சூடாக காஃபி எடுத்துன்னு வரா, 2 பேரும் சாப்பிட்றாங்க. இது மாதிரி ரொம்ப சந்தோஷமாக பத்மினி அத்தனை ஆசையாக இருக்கா அந்த வந்தனா மேலே. அதே மாதிரி தான் வந்தனாவும் தன்னுடைய அம்மாவுக்கு மேலே பத்மினியை நினச்சிட்டு அத்தனை சந்தோஷமாக எல்லோரும் வாழறாங்க. 3 வருஷம் கடந்து போகிறது. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிறாங்க. அப்போ பத்மினி வீட்டில் இருக்கா. ஏன்னா அவளுக்கு காத்தாலேருந்து அவள் நாத்தனார் பிள்ளைக்கு தான் கல்யாணம். அவளுக்கு காத்தாலேருந்தே கொஞ்சம் பிபி ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ரத்தன் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோமா, ஈவினிங் ரிசப்ஷனுக்கு போகலாம், நாங்கள் 2 பேர் மத்தியானம் நிச்சயதார்த்தத்துக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்படிங்கிறான். ஸோ இவ வந்தனா ஒரு பிங்க் கலர் சாரியில் ரெடி ஆகுறா. அத்தனை அழகாக இருக்கா, அவளை பார்த்து அப்படியே ரசிக்கிறான் ரத்தன். 2 பேரும் கிளம்பி கல்யாணத்துக்கு போகிறாங்க. இந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவனோட ரத்தனோட அத்தையோட மாமியார் இப்படி ஓடி எதையோ பண்ணின்னு இருக்கா. இப்போது ரொம்ப கலாட்டாவாக இருக்குது சத்திரத்தில்.
சின்ன சின்ன வாண்டுகள்லாம் இங்கேயும் அங்கேயும் ஓடி விளையாடின்னு இருக்குங்க. இந்த இளம் வயசில் இருக்கிற பசங்க எல்லாம் ஒன்று கூடி அதில் அந்த கூட்டத்துக்கு நடுவில் வந்து ரத்தனும் வந்தனாவும் மலரே மௌனமா பாட்டு அப்படி ஒரு இனிமையாக கேட்டுருக்கு. அதுக்கு இவா 2 பேரும் அவ்வளோ அழகாக டுயட் ஆடின்னு இருக்கா. இதை பார்த்துட்டு இவளோட வந்தனாவோட அழகை பார்த்துட்டு அங்கே எல்லாரும் வந்து யார் இவன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சுட்டு அத்தனை அழகாக இருக்கா. அங்கே வந்தவர்கள்லேயே வந்து வந்தனா தான் வந்து கொள்ளை அழகு. சரி, இதெல்லாம் செலிப்ரேஷன்ஸ்லாம் முடிச்சு நிச்சயதார்த்தத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நான் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கும்போது இந்த அத்தையோட மாமியார் வரா. நில்லு நில்லு நில்லு, நீ என்ன நீ பத்மினியோட மாட்டு பொண்ணு தானே அப்படின்னு கேட்குறா. ஆமாம் அப்படிங்கிறா. எல்லாரும் சொல்லியிருக்கா நீ ரொம்ப அழகுன்ட்டு, இன்னைக்கு தான் நேரம் பார்க்குறேன், கொள்ளை அழகுதான் நீ அப்படின்னு சொல்கிறா. எத்தனை குழந்தைகள் உனக்கு அப்படின்னு கேட்குறா. இல்லை, எனக்கு இன்னும் குழந்தை இல்லை, இப்போ தான் 3 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமாக சொல்கிறா வந்தனா. என்னது 3 வருஷம் ஆச்சா? 3 வருஷம் ஆச்சுங்கிற குழந்தை இல்லைங்கிற இப்படி அலட்சியமாக சொல்லின்னு இருக்க, எங்கே பத்மினி அப்படின்னு கேட்குறா. இல்லை ஆண்டி வரல, ஈவினிங் ரிசப்ஷனுக்கு வருவா. யார் அந்த ஆண்டி அப்படின்னு கேட்குறா அந்த மாமி. அதுக்குள்ளே ரத்தனோட அத்தை வரா. அம்மா நீங்கள் சீக்கிரம் வாங்க, மேடைக்கு நிச்சயதார்த்தம் ஆரம்பிக்க போகிறது, வா வந்தனா நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறா. இவளுக்கு நிம்மதியாக இருக்குது வந்தனா. ஐயோ இந்த மாமிக்கிட்ட நம்ம மாட்டின்னு முடிச்சோமேன்னு சொல்லிட்டு. ஆனால் மனசு ரொம்பவே வேதனைப்படுறது, என்னடா இது மாதிரி கேட்டாளே அப்படின்ட்டு. ரத்தன் கிட்ட சொல்லலாமான்னு நினைக்கிறா. இல்லை வேண்டாம், போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஆண்டிக்கிட்ட மட்டும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சுடுறது. முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போய் ஈவினிங் வந்து பத்மினியும் கூட்டின்னு போகலான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறா. ரத்தன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க போகிறான். அப்போது பத்மினி கிட்ட வந்து வந்தனா சொல்கிறேன், நான் போய் ஹார்லிக்ஸ் கலந்து கொண்டு வரேம்மா, நிச்சயதார்த்தம் அவ்வளோ அழகாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹார்லிக்ஸ் கொண்டு கொடுக்குறா. அப்போது இவ பத்மினி கேட்குறா, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்கு அப்படின்னு. இல்லை ஒன்றும் இல்லை, இல்லை நீ ஏதோ டல்லாக இருக்கு அப்படின்னா. அப்படியே பத்மினி மேலே சாஞ்சிக்கிறா வந்தனா. இது மாதிரி அத்தையோட மாமியார் என்ன இது மாதிரி கேட்டா, என்ன உனக்கு இன்னும் குழந்தை இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேவி அழறா. அப்போ அவள் தலையை வருடி விட்டு பத்மினி சொல்கிறா, ஏன் அழற? அந்த மாமிக்கு வேற வேலை கிடையாது, உனக்கு குழந்தை இல்லைன்னா என்ன, இப்போ என்ன இப்போ அவசரம், இப்போ சின்ன வயசு தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அவளுக்கு ஆறுதல் சொன்னாலும் பத்மினிக்குள்ளே கொஞ்சம் மனசு, என்னடா இவ்வளோ கொள்ளை அழகு கொடுத்துருக்கேன் இந்த குழந்தைக்கு, ஆனால் இவ வயிற்றுல ஏன் இன்னும் குழந்தைய கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறா. அப்போ இது மாதிரி போயின்னு இருக்கும்போது இவளுக்கு அடிக்கடி கொஞ்சம் வயிற்று வலி வருது வந்தனாக்கு. என்னடா இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு அவங்களோட குடும்ப கைனகாலஜிஸ்ட் கிட்ட கூட்டின்னு போகிறா பத்மினி. இப்போ டாக்டர் பார்த்துட்டு சொல்கிறா, இது மாதிரி கர்ப்பப்பையில் வந்து ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் சைஸ் பெருசாகவும் இருக்குது, இவ கர்ப்பப்பையும் ரொம்பவே வீக்காக இருக்குது, ஒரு குழந்தைய தாங்கிக்கூடிய அளவுக்கு இவ கர்ப்பப்பை இல்லை, சொல்கிறதுக்கு வருத்தமாக தான் இருக்குது, அந்த ஃபைப்ராய்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணிட்டானா கூட இவளுடைய யூட்ரஸ்க்கு வந்து அந்த குழந்தை தாங்கிக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லை, அதனால் குழந்தைய வந்து இவளால் பெற்றெடுக்க முடியாது அப்படின்றா. ஏன்னா அவளுக்கு ரொம்ப ஃபேமிலி ஃப்ரெண்ட், பத்மினிக்கும் ரொம்ப ஃப்ரெண்டு அந்த டாக்டர். இதை கேட்டு வீட்டுக்கு வரா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அந்த டாக்டர் சொல்லி அனுப்புகிறா, இது மாதிரி ஒரு 2 வாரம் கழித்து ரத்தனையும் வந்தனாவையும் ஒன்றா அனுப்புங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்படிங்கிறா. இப்போ 2 வாரம் கழித்து இவங்க 2 பேரும் போகிறாங்க. அப்போ டாக்டர் ரொம்ப தெளிவாக சொல்கிறா, இது மாதிரி கவலைப்படாதீங்க, இது என்ன பண்ணுறது, ஏதோ ஒருத்தருக்கு இது மாதிரி ஆறுது, இந்த மாதிரி வந்தனாக்கு வந்து இந்த ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப வந்து கஷ்டம், ஏன்னா நாளைக்கு வந்து குழந்தை வந்து கன்சீவ் ஆனால் கூட ரொம்பவே வந்து ப்ராப்ளம் ஆகும், அதனால் இப்போ வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ண முடியாது, இப்போ சின்ன வயசுனால ஒரு 2-3 வருஷம் போட்டோம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ கவலைப்படாத, பத்மினி இருக்கா, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்புகிறா. வீட்டுக்கு வந்த உடனே அவளுக்கு வந்து கொஞ்சம் மயக்கம் வந்துடுறது இதை கேட்ட உடனே, அதனால் அவளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு தூங்க வச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அவள் ரொம்ப மயக்கத்திலேயே இருக்கா வந்தனா. அப்போ ரத்தன் வந்து அவள் அம்மா மடியில் படுத்துட்டு அழுன்னு அழறான். அப்போது வந்து பத்மினி சொல்கிறா, ஏன் அழற, என்னத்துக்காக இப்படி அழற, என்ன ஆயிடுத்து இப்போது அப்படின்னு கேட்குறான். என்னம்மா இந்த மாதிரி டாக்டர் சொல்லிட்டாலேம்மா அப்படின்னா, என்ன இப்போ அதனால்
என்ன இப்போ குழந்த பிறந்தாதான் உண்டா, ஏன் இது நான் இது மாதிரி இருக்கு, நீ வருத்தப்படாது, நீ எப்படி வருத்தப்பட்டனா இப்போ பத்மினிக்கு யார் வந்தா, இவளுக்கு வந்தனாக்கு யார் ஆறுதல் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறா. அப்போ அந்த ரத்தன் சொல்கிறான், அம்மா உனக்கு என் மேலேயோ இல்லை வந்தனா மேலேயோ எந்த கோபமும் இல்லையாம்மா அப்படின்னு கேட்குறான். எதுக்குடா கோவப்படணும், அதுவும் அந்த வந்தனா மேலே எதுக்குடா நான் கோவப்படணும், பாவம் குழந்தடா அவ அப்படின்றான். அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லைம்மா எங்கள் ஆஃபீஸில் ஸ்ரீதர்னு ஒருத்தம்மா, அவனுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு, அவனுக்கு குழந்தை இல்லைங்கிறதுனால அவன் அம்மா வந்து இந்த அவன் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிவிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு அப்படி கம்பல் பண்ணின்னு இருக்கா அப்படின்னு. வாயை மூடுறா அப்படிங்கிறா பத்மினி. என்ன இந்த மாதிரி ஒரு பேச்சு, ஒரு குழந்தை இல்லைனாக்கா அவளை அப்படியே விட்டுருவியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. அப்படியே அவள் அம்மா கையை பிடிச்சிட்டு அப்படியே ரொம்ப கட்டின்னு அழறான். அப்புறம் அவனுக்கு சமாதானப்படுத்தி அனுப்புகிறான். அப்புறம் மறுநாள் வந்து நிதானமாக போய் பேசுகிறா பத்மினி வந்தனா கிட்ட. வந்தனா இது பாரு, ஏன் இது மாதிரிலாம் ரொம்ப வருத்தப்படாத, இதில் ஒன்றுமே இல்லை, என்ன பண்ண சொல்கிற, பகவானோட இது அது என்ன, இப்போது நீ ஒரு சின்ன குழந்தைய தத்தெடுத்துக்கோ, தத்தெடுத்துனா நீயும் அம்மா போகிற, ரத்தன் அப்பா போகிறேன், நான் பாட்டி ஆக போகிறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறான். அம்மா நிஜமாவம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறேன். ஆமாம், ஒரு அழகான ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கோ, என்ன இருக்குது இதில் அப்படின்னு சொல்கிறான். அவளுக்கான என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல, அவள் மனசு இன்னும் பக்குவப்படலை. அதனால அப்படியே வந்து அதை மனசில் அப்படியே போட்டு பாரத்தில் அப்படியே இருந்துருக்கா. அப்போ நைட் வந்து திரும்பி ரத்தன் வந்து பேசுகிறான். இந்த மாதிரி அம்மா என்கிட்ட கூட பேசி நான் இது மாதிரி தத்து எடுத்துக்கிறத பற்றி நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்தனா கிட்ட பேசுகிறான். வந்தனா சொல்கிறா, எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஆனால் அம்மா எத்தனை பாசமாக என்கிட்ட பேசினா தெரியுமா, அப்படி கொஞ்சம் கூட என் மேலே கோபம் இல்லை அம்மாவுக்கு அப்படின்னு சொல்கிறேன். அப்போது வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நான் சொல்கிறேன், நிஜமாகவே நம்ம ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறா ரத்தன்கிட்ட. எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்போ சொல்லுங்கள், எந்த குழந்தைய தத்தெடுத்துக்கலாம், ஆம்பளை பிள்ளையா இல்லை பொம்பளை குழந்தையா அப்படின்னு கேட்குறான். தெரியலையே அப்படிங்கிறான். அப்போ அவள் சொல்கிறா, இல்லை நம்ம இந்த சாய்ஸை ஆண்டிக்கிட்டே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ரொம்ப சந்தோஷமாக மறுநாள் வந்து பத்மினி கிட்ட பேசிட்டு எல்லாருமா போய் ஒரு சின்ன குழந்தைய, பிஞ்சு குழந்தைய வந்து ஒரு ஆம்பளை குழந்தைய வந்து தத்தெடுக்கிறாங்க. தத்தெடுத்து அதுக்கு ரோஷன்னு பேர் வைக்கிறான். ஒரு 2-3 மாதம் கழித்து ஒரு நாள் வந்து அத்தை அடி மெத்தை அடி ஆடி விளையாடம்மான்னு சொல்லிட்டு பாடின்னு இருக்கா பத்மினி. அப்போது வந்து வந்தனா வரா. என்னம்மா அத்தை மடி எங்கம்மா இருக்குது, தொட்டிலில் குழந்தைய விட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. வாடிம்மா, என்ன லூட்டி அடிக்கிறான் அவன் பிள்ளை அப்படின்னு சொல்லின்னு இருக்கார். ஆமாம்மா, நான் மட்டும்தான் லக்கின்னு நினச்சிட்டு இருந்தேம்மா உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைக்கிறதுக்கு, ஒரு அம்மாவா. ஆனால் உங்களுடைய பேரன் ரோஷனும் அத்தனை லக்கி, இந்த மாதிரியான ஒரு அருமையான பாசமான ஒரு பாட்டி கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறார். பத்மினி அப்படியே கட்டிக்கிறா வந்தனா. இந்த மாதிரி ஒரு குடும்பம் இருந்ததுன்னா எந்த வித பிரச்சனையுமே இல்லைல்ல. ஒருத்தர் எப்படி வந்து மற்றவர்களுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுண்டு நடந்துக்கிறாங்க. இதுதான் வேணும் நமக்கு வாழ்க்கையில். ஒருத்தரை நொந்துண்டு நீ இதை பண்ண அது பண்ண, உனக்கு குழந்தை இல்லை இது இல்லை, நீ என்ன இப்படி சொன்ன அப்படி சொன்னேன்னு சொல்லின்னு இருக்காம ஒருத்தர் தங்களுடைய பாசத்தை வெளிக்காட்டி அத்தனை அன்போடு இருக்கிறது தானே குடும்பம். இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் தான் இன்றைய சூழலுக்கு நமக்கு தேவை. மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்க வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.